வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம டாக்குமெண்ட் சைஸை ப்ராப்பராக வந்து கம்மி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராப்பராக இமேஜோடைய சைஸை வந்து கம்மி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். அதாவது நம்மளோட டிஎன்இஜே வெப்சைட்டில் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சைஸில் வந்து இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோ வந்து 50 கேபியும் டாக்குமெண்ட்லாம் வந்து 200 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து ரூல்ஸு. எப்படி ஃபோட்டோஷாப்பில் வந்து எடிட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணாமலே ஃபோட்டோஷாப் மாதிரி இருக்க ஒரு வெப்சைட்டில் எப்படி ப்ராப்பராக வந்து டாக்குமெண்ட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் இந்த வெப்சைட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. உங்களுடைய பிசி அல்லது லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் வந்து உங்கள் லேப்டாப்லேயே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் வந்து ஸ்லோவாக இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ப்ராப்பராக வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். நான் சொல்கிறது அட்வான்ஸ் வெர்ஷன். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் 7 அதுமாரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக்கான லேப்டாப்பில் கூட வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும். நீங்கள் வந்து முதல் முறையாக இப்போ தான் கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை தொடர்ந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலோ மறக்காமல் இந்த வீடியோக்கு இருக்க ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் வந்து எடிட் பண்ணி தான் கரெக்டான சைஸுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். இங்கே வந்து ஒரு 5 செட் ஆஃப் இமேஜஸ் வந்து நான் மாடியூலுக்காக வந்து வச்சுருக்கேன். அதாவது நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணி கரெக்டான சைஸ்க்கு வந்து கொண்டு வர போகிறேன். ஃபுல் சைஸ் ஆதார் கார்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அஃபிடேட்டிவ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா A4 சைஸில் ஸ்கேன் பண்ண ஆதார் கார்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்து A4 ஷீட்டில் ஸ்கேன் பண்ண மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி எப்படி ப்ராப்பரான சைஸ்க்கு வந்து கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் ஒரு டாக்குமெண்ட்டையும் எடிட் பண்ணும்போது வேறு ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். வேறு டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கான வெப்சைட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோட்டோ PEA அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சஜஷன் வரும். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு வெப்சைட் வந்து வரும், ஃபோட்டோ PEA ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டர்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பெரிய இன்ட்டு மார்க் காமிக்கும். ஸோ அது காமிக்கல அப்படின்னா பரவாயில்ல, காமிச்சதுன்னா அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான வியூ வந்து கிடச்சிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரைவில் இருக்க ஃபோட்டோலாம் எடிட் பண்ணணுன்னாலும் டேரெக்டாக நீங்கள் ட்ரைவை வந்து இது கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஃபார்மேட்டில் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. PSD ஃபைல், AI, XD, Figma இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக இருந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை ஃபோட்டோஷாப் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்கான ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டில் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ ஃபைல், நீங்கள் ஃபைலை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணி நீங்கள் ஓனாக டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் PSD ஃபைலாவோ இல்லை AI ஃபைலாவோ XD ஃபைலாவோ இருக்குது, அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதில் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்னாலும் நீங்கள் டேரெக்டாக இந்த ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து இதில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டை எடிட் பண்ணியும் உங்களுக்கு தேவையான லோகோஸ் அண்டு டிசைன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே கொடுத்துருக்க இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்காக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லோகோலாம் வந்து டிசைன் பண்ணி இதில் கொடுத்துருக்க டெம்ப்ளேட்டில் வந்து லோட் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க இமேஜை எப்படி எடிட் பண்ணி ப்ராப்பரான சைஸுக்கு ப்ராப்பரான ஃபார்மெட்டுக்கு வந்து கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க அந்த ஃபைலை வந்து லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் சைஸ் ஆதாரம் வந்து எடிட் பண்ணி ஒரே பேஜாக கொண்டு வந்து, அதாவது பக்கத்தில் கொண்டு வந்து அதை வந்து 200 கேபிக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம அதை வந்து லோடு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு 2 ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே. இப்போ நம்ம இது வந்து ஒரே பேஜாக வரணும். அதாவது இந்த ஃப்ரண்ட் சைடு ஆதார் பக்கத்துலேயே இந்த பேக் சைடு ஆதாரம் வந்து வரணும்.
ஸோ இதுமாரி வர வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடோ இல்லை பேக் சைடோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு Ctrl+A உங்கள் கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கீபோர்டில் Ctrl+C வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எடிட்டில் போயிட்டு காப்பியை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சைஸ் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலில் நியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா Alt+Ctrl+N இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாப்அப் வந்து வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல் சைஸ் ஆதார்னு கொடுத்துட்டேன். ஸோ ஃபைல் நேம் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து வித்தோடைய பிக்சலும் ஹைட்டோடைய பிக்சலும் வந்து உங்களுக்கு காமிக்கும். வித்துனா ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வித்து, இது வந்து ஹைட், இது நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இது பக்கத்தில் தான் பேக் சைடு ஆதார் வந்து வரணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்து தான் வந்து டபுள் ஆகணும். ஸோ நம்ம வித்து வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டபுள் பண்ண போகிறோம். ஸோ வித் வேல்யூ இன்ட்டு 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா டபுள் வேல்யூ வந்து கிடைக்கும். இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். வித்தில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ டெம்ப்ளேட் வரும். அதுக்கப்புறமா டேரெக்டாக இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி ஸோ நீங்கள் இதில் வந்து விடலாம். அதேமாதிரி பேக் சைடு ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்து விட்டுடலாம். ஈஸியாக வந்து நம்ம ஆதாரை வந்து ரெண்டுமே ஒன்றா ஆக்கிட்டோம். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஜேபிஜி இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜேபிஜிலே வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு ஜூம் ஆகி காமிக்குது. அது ஜூம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த ஃபைலோடைய சைஸ் என்ன அப்படின்றத வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.3 MB வந்து இந்த ஃபைல் சைஸ் வந்து இருக்குது. நம்மளுக்கு 200 KBக்கு வந்து வேணும். அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா இங்கே குவாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கம்மி பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக வந்து இந்த வேல்யூ என்னவோ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை இங்கே வந்து என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபி வந்து தானாக குறையும். அப்படி இல்லைனா இங்கே குவாலிட்டி கீழே இருக்க இந்த ஸ்லைடரை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இந்த சைடாக லெஃப்ட் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து குறையும். இங்கே வேல்யூ குறைக்க இந்த ப்ரீவியூவில் இருக்க இந்த இமேஜோடைய கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 KBக்கு வந்து வந்துச்சு. எனக்கு இதுவே போதும். ஸோ இந்த குவாலிட்டிக்கான இமேஜ் வந்து நல்லா தான் இருக்குது. நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கொடுத்தது வந்து நம்மளுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு சைஸில் வந்து உங்களுக்கு இது வந்து கிடச்சிருக்கும். இதை நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய வகையில் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ குவாலிட்டியும் லாஸ் ஆகாமல் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த இமேஜ் வந்து கிடச்சிருக்கும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அஃபிடேட்டிவ் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் இருக்குது. இதை வந்து நீங்கள் டிசியாகவும் வந்து கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேஜ் வந்து வரும். நீங்கள் அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணி ஒரே பேஜாக மாற்றணும் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் இதே ஆப்ஷன் இப்போ சொல்ல போகிற இந்த ஆப்ஷனே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி ஆதார் கார்டுக்கு எப்படி வந்து நம்ம ஒரே ஃபைலாக மாற்றத்துக்கு என்ன பண்ணுமோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்டில் போய்ட்டு கூட வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் ஆளை வந்து கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் Ctrl+A இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு செலக்ட் வந்து ஆகிடும். ஸோ இதை காப்பி பண்ணுறதுக்கு எடிட்டில் போய்ட்டு காப்பி பண்ணலாம். இல்லைனா ஷார்ட்கட் வந்து Ctrl+C கொடுத்து வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறமா ஃபைலில் போய்ட்டு நியூ வந்து கிளிக் பண்ணணும். இல்லைனா ஷார்ட்கட் வந்து Alt+Ctrl+N இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜுக்கு பக்கத்தில் செகண்ட் பேஜ் இமேஜ் வந்து வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்து தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே வித்தோடைய வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டபுள் பண்ண போகிறோம். ஒரு கால்குலேட்டரில் இந்த வித்தோடைய வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணி இன்ட்டு 2 கொடுத்தோம் அப்படின்னா டபுள் வேல்யூ கிடச்சிரும். அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுறோம். நான் ஃபைல் நேம் கொடுத்துட்டு வித்தை கொடுத்துட்டு கிரியேட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து எம்டியாக ஒரு பேஜ் வந்து அதாவது எம்டியான ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து முன்னாடியே பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பேஜை ட்ராக் பண்ணி டேரெக்டாக வந்து இந்த சைடு வந்து நான் வச்சிடறேன். அதேமாதிரி செகண்ட் பேஜை ட்ராக் பண்ணி இந்த சைடு வந்து வச்சிடறேன். இப்போ வந்து நம்ம 2 ஃபைலையும் வந்து அதாவது 2 பேஜையும் வந்து நம்ம பக்கத்தில் வந்து வச்சுட்டோம். இப்போ இதேமாரி இப்போ நம்ம முன்ன பண்ண மாதிரியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி இமேஜை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காமிக்குது. ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் 800 KBக்கு வந்து காமிக்குது. நம்மளுக்கு 200 KBக்குள்ளே தான் வந்து இருக்கணும். ஸோ இங்கே வந்து நான் 80% வந்து குவாலிட்டியை குறைச்சிருக்கேன். அதுக்கே 800 KB வந்து காமிக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ DPIன்ற இடத்துல 50 வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ என்ன மாற்றங்களில் வந்து இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து 400 KBக்கு வந்து மாறி இருக்குது சைஸ் வந்து. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியை வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் இப்போ வந்து பர்சன்டேஜ் வந்து 10ஆக மாற்றிட்டு
திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 275 கிட்ட வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. நான் திரும்ப டிபிஐ வந்து கொஞ்சம் மாற்றி பார்க்குறேன். மறுபடியும் நான் டிபிஐ வந்து கம்மி பண்ணுறேன். டிபிஐ கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிக்சல்லாம் வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி வந்து இருக்கும். எல்லா இமேஜுமே வந்து பிக்சலால் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். கிளியராக இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது ஷார்ப்பாக இருக்காது இமேஜஸ் வந்து. ஸோ நான் 40க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து கம்மி ஆகிடுச்சு. நல்லா படிக்கக்கூடிய நிலைமையிலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா படிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ இப்போ வந்து சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு உங்களோட டவுன்லோட்ஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா படிக்கக்கூடிய நிலைமையிலேயே இந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன டாக்குமெண்ட் வந்து எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க ஸ்மார்ட் கார்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் தனித்தனியாக வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு அதுக்கப்புறமா அஃபிடேவிட் பண்ண மாதிரியே செலக்டில் போயிட்டு ஆல் செலக்ட் கொடுக்குறோம். எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணுறோம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை தான் நம்ம டபுள் ஆக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வித்தை டபுள் ஆக்கணும். ஏன் இந்த இடத்துல ஹைட்டை வந்து டபுள் ஆக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜுக்கு கீழே நம்ம கீழே தான் இன்னொரு இமேஜ் வந்து வரணும். அப்படி ஃபைல் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பக்கத்தில் வர மாதிரியே பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப வைடாக இருக்கிறதுனால ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி வந்து தெரியும். அதாவது கண்டென்ட்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நான் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ரீநேம் பண்ணிவிட்டு ஹைட்டை வந்து டபுள் ஆக்குறேன். ஹைட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து முன்னாடியே பண்ண மாதிரி இந்த ஃபஸ்ட் இமேஜை வந்து ட்ராக் பண்ணி ஸோ மேலேயும் கீழே வர வேண்டிய இமேஜை ட்ராக் பண்ணி கீழேயும் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட் ரெடி ஆகிடும். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ண மாதிரி ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி ஸோ ஜேபிஜியை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். பிடிஎஃபை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே இமேஜ் குவாலிட்டியை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராப்பரான கேபி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கேபி வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வந்து வரும். உங்களுக்கு தேவையான அந்த கேபிக்கு வந்து வந்த உடனே நீங்கள் வந்து சேவுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை குறிப்பிட்ட அளவு ஒரு 10% வந்து குவாலிட்டியை வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு கேபி வந்து குறையல அப்படின்னா டிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசல்யூஷனை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து ஃபைல் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சேவ் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இமேஜாக வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக என்ன ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ A4 சைஸில் நம்ம 2 ஆதார் கார்டு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஆதார் கார்டு மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த 2 ஃபைலையும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல். இப்போ இங்கே இருக்க இந்த ஆதார் கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க இந்த செலக்ட் டூலை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நான் செலக்டரில் ரெக்டாங்கிள் ஆப்ஷன் வந்து வச்சுருக்கேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய மவுஸில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் தான். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிடுறேன். இதுக்கான ஷார்ட்கட் கீ எம்மை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வேறு எதனா டூல் இருந்தீங்கன்னா கூட டேரெக்டாக வந்து இந்த டூலுக்கு வந்து நீங்கள் மாறிக்கலாம். இந்த டூலுக்கு மாறினதுக்கப்புறமா இந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த ஆதார் கார்டு இருக்க ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பேக்ரவுண்ட்னு ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பேரில் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் இப்போ நீங்கள் காப்பி பண்ண போகிற இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகும். இதை காப்பி பண்ணுறதுக்கு எடிட்டில் போயிட்டு காப்பி வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லைனா Ctrl+C கிளிக் பண்ணி உங்களுடைய கீபோர்டில் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு நியூவை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுடைய கீபோர்டில் Alt+Ctrl+N அப்படின்ற ஷார்ட்கட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து வரும். இதில் வந்து ஃபைல் நேம் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. நான் வந்து ஆதார் கார்டு 2ன்னு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஹைட்டை வந்து டபுள் ஆக்குறேன். ஏன் ஹைட்டை வந்து டபுள் ஆக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கீழே தான் நம்மளுக்கு இன்னொரு பேக் சைடு இருக்க அந்த ஆதார் கார்டு இமேஜ் வந்து வரணும். ஸோ அதனால் நான் ஹைட்டை வந்து டபுள் ஆக்குறேன். ஒரு 640 வந்து நான் என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கிரியேட் பண்ண இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக தான் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே இருக்க இந்த மூவ் டூலுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய கீபோர்டில்
வியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மூவ் டூலுக்கு வந்து செலக்ட் ஆகிடும், அதாவது மூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுடைய கீபோர்டில் அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து மூவ் ஆகும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மவுஸ்லேயே பண்ணுங்கள். இப்போ பேக் சைடு இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கீபோர்டில் எம்மை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து செலக்டட் டூல் வந்து வரும். ஆதார் கார்டு இருக்க இந்த ஏரியாவை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுங்க. இல்லைனா Ctrl+C ஷார்ட்கட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த டெம்ப்ளேட்டில் வந்து எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா Ctrl+V கொடுத்து வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன் நம்மளுக்கு வந்து இங்கே திரும்பவும் ஃப்ரண்ட் இமேஜே வந்து பேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணாமல் நம்ம வந்து காப்பி கொடுத்துட்டோம். அதனால தான் இங்கே இருக்க இந்த இமேஜ் வந்து செலக்ட் ஆகலை. ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணுறதுக்கு ஸோ டேரெக்டாக டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டில் டெலீட் ஆகிடும். ஸோ இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் காமிக்கும். உங்களுக்கு என்ன பேரில் காமிக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு எடிட்டில் காப்பியை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பேஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக காப்பி ஆகி இங்கே வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா கீழே வந்து அழகாக வந்து மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு இமேஜில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இமேஜோடைய குவாலிட்டியை ரொம்ப குறைச்சிருக்கிறதுனால ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக வந்து தெரியல. ஸோ நம்ம வந்து ஃபுல் சைஸ் என்னவோ அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா 99க்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 160க்கு வந்து மாறிடுச்சு, அதாவது 160 கேபிக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ ஃபைல் வந்து நம்மளுக்கு நல்லா படிக்கக்கூடிய நிலைமையில தான் வந்து இருக்குது. ஏன் இது வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்கேன் பண்ணும் போதே வந்து ரொம்ப லோ லெவல் ரெசல்யூஷனில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இது மாதிரியான அவுட்புட் வந்து கொடுக்குது. நீங்கள் நல்ல ரெசல்யூஷனில் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 150 ஒரு 200க்குள்ளே வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல படிக்கக்கூடிய நிலைமையில் இருக்க இமேஜ் தான். அதனால் நான் வந்து டேரெக்டாக சேவ் வந்து கிளிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இமேஜாக தான் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவை வந்து எப்படி ப்ராப்பரான சைஸுக்கு கொண்டு வரது, அதாவது 250 பிக்சலுக்கு எப்படி வந்து கொண்டு வரது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுவும் 50 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும் சைஸ் வந்து. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்க இந்த செலக்டட் டூல், ரெக்டாங்கிள் செலக்டட் டூலில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதை சூஸ் பண்ணுறதுக்கு எம்மை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா ரெக்டாங்கிள் சூஸ் ஆகிடும். இந்த ஃபோட்டோ இருக்க இந்த ஏரியா மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு நியூ வந்து கிளிக் பண்ணுறேன். மேலே ஃபோட்டோ அப்படின்னு வந்து ரீநேம் பண்ணிவிட்டு வித்தில் வந்து 200, ஹைட்டில் வந்து 250, ரெசல்யூஷன் வந்து 200, அதாவது டிபிஐ இருக்கு இல்லையா அது வந்து 200 கொடுத்துட்டு கிரியேட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நியூ டெம்ப்ளேட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணேன், செலக்ட் ஆகிருந்தது. ஸோ இப்போ வந்து நான் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ளே வந்து எனக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் ப்ராப்பரான சைஸில் வந்து இல்லை. ஸோ இது ப்ராப்பரான சைஸுக்கு கொண்டு வரதுக்கு நான் மூவ் டூவில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து என்னபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னபிள் இருக்குது, இல்லைனா நீங்கள் இதை டிக் பண்ணி வர வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் பார்டர் வந்ததுக்கப்புறமா இதுமாரி டபுள் ஏரோ வந்து வரும். இந்த டபுள் ஏரோ கிளிக் பண்ணி எவ்வளோ மேலே வேணும், ஸோ எவ்வளோ கீழே வேணும் இதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆக்குறோம். நீங்கள் இதை கரெக்டாக பண்ணுறதுக்கு உங்களுடைய கீபோர்டில் இருக்க ஏரோவை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டான சைஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டேன். எனக்கு இந்த சைஸே போதும். அதனால் இங்கே இருக்க இந்த டிக்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் அன்டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு சேவில் போயிட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு 26 கேபிக்கு இந்த இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் டேரெக்டாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரெசல்யூஷனில் ஸ்கேன் பண்ணல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபிக்சல்ஸ் வந்து வேறு மாரி இருக்குது. நீங்கள் கரெக்டான சைஸில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு தேவையான சைஸில் அவுட்புட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த வெப்சைட்டில் நீங்கள் எடிட் பண்ணி உங்களால் ப்ராப்பரான சைஸ் கொண்டு வர முடியல அப்படின்னா எப்படி வந்து ப்ராப்பரான சைஸுக்கு அந்த இமேஜை ஈஸியாக சிம்பிளாக மாற்றுறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னாலும் வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவில் இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. இல்லை இதேமாரி வேறு எதனா வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.